அட்வான்ச்சர் கேட்டிங்கல்ல, வாங்க அப்படிங்கிறாரு. வண்டி ஸ்டக் ஆயிடுச்சுங்க, திருப்ப முடியாமல் நிற்கிறாங்க போல். நம்ம இதில் பார்த்து சூதானமாக இறங்கிக்கணும். இந்த குள்ள மனிதர்கள் குட்டி குட்டியாக இருப்பாங்க. சர்ப்ரைஸ் இது, நானே அதை நோட்டீஸ் பண்ணல. இப்போ நம்ம பார்த்தி ப்ரோக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஸ்பீடோமீட்டரில் கரெக்டாக 30,000 கிலோமீட்டர் ஆயிருக்குங்க. அக்யூரேட்டாக கரெக்டாக 30,000 கிலோமீட்டர் நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தெரியும். சரிங்கண்ணா, போயிட்டு வரேன், பாய். போலாமா? நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக்குன்ட்டு ஒரு கேஜெட்ஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்காம் தாங்க வாங்கணும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த ராக்கில் எல்லாமே அப்படியே தண்ணி எப்படி ஒழிஞ்சு வருது பாருங்களேன். அதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சைடில் பாருங்கள் அதோட வியூ எப்படி இருக்குன்ட்டு, தாறு மாறு. ஹார்சி இல்லை ஹார்ஸ், ஏன்னா அவன் பாய். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், பேச நம்ம ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா அந்த டாப்பிக்கை விட்டுறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கேஜெட்ஸ் ஒன்று அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இது பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்காம் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து அவர் ஏதாவது ஒரு பிளேஸை அவர் லொக்கேட் பண்ணாலும் சரி, அவரோட வியூவில் ஏதாவது ஒன்று கிடைக்கும், பார்ப்பார். ஸோ நம்ம அதையும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு இந்த மாதிரி ரைட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது மீன்ஸ் நம்ம போட்டிருக்க ஹெல்மெட் அந்த மாதிரி நம்ம கற்றுனோம்னாலுமே கேட்காது வெளியே. அங்கே வியூ பாருங்கள், மவுண்ட்டு சூப்பராக இருக்குது. மவுண்டைன் இது. அப்பா சில்னஸ் சூப்பராக வருதுங்க. சூப்பராக வருது இல்லை, பயங்கரமாக குளிருது. நான் அப்படியே மேட்ச் பண்ணி போயிட்டு இருக்கேன். போன டைம் பார்த்திங்கன்னா வால்பாறை விளாக் நம்ம போகும்போது தெர்மல் லைனரெல்லாம் அப்படியே டாப் டு பாட்டம் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக போயிருந்தேன், பக்காவாக ப்ரிப்பேராக. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா கூலிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுக்கான வேலையே எல்லாம் போச்சு. அதில் வந்து நம்ம அதிரப்பள்ளி ரூட்டெல்லாம் எடுக்கும்போது அந்த தெர்மல் லைனர்லாம் ஃபுல்லாக கழட்டி வச்சுட்டேன். ஏன்னா அந்த லைனில் அதிகமாக கூலிங்கும் இருக்காது, நம்ம மழையும் பேஞ்சிட்டு இருந்தனால சரி அதுக்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஆனால் இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் விளாகில் வந்துட்டு அது என்னத்தை போயிட்டு அதை நம்ம அது இல்லாமையே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கூலிங்கை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே நம்ம இந்த பிளேஸில் வரோம். ஸோ அதனால் அதை போட்டு ஏன் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லி வீட்டில் வச்சுட்டே வந்துட்டேங்க. போடாமல் வரலைன்னு இல்லை, அது வேண்டான்னு வச்சுட்டே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் கைஸ், கீழே ஏதோ சின்ன டெம்பிளாட்டு இருக்குங்க, அழகாக தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்களேன்ல. அதுக்குள்ளே சிலையெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தியோட பிளேஸுங்க. ஏன்னா அவர் வந்து அதிகமாக ரைட் பண்ணுற பிளேஸு கொடைக்கானல். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் பிளேசஸ் எல்லாம் அவருக்கே நல்லா தெரியும். ஸோ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த விளாக் எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க. எப்படி சாங் கேட்டு போயிட்டு பாருன்னு நினைக்கிறேன், டான்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு பாருங்க. நம்மளும் இந்த மாதிரி சாங் கேட்டுட்டு போகிறதெல்லாம் வழக்கம் தாங்க ட்ராவலில். அது விளாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விளாக் பண்ணுற டைமை தவிர்த்து மற்ற டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது சாங் ப்ளே பண்ணிட்டு தான் போவோம். அதுக்குன்னு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம கேட்டுகிட்டே அப்படியே ரைட் பண்ணுறதா வழக்கம். சூப்பரான ஒரு வியூவில் வந்துட்டு உங்களுக்காக இருங்க. ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பிளேஸு. வாவ், சரி காசினி, நம்ம அடுத்து நம்ம அப்படியே விளாக் போக நம்ம பார்க்கலாம் வாங்க.
கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற வழியிலே தாங்க இருக்குது. ரோடு மேலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆதி மனிதன் குகை அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒரு பிளேஸ் ஒன்று. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதி மனுஷங்களாம் இருப்பாங்கள்ல, அப்போது அவங்களாம் இருந்த அந்த ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க அவங்களாம் இருந்த குகை ஒன்று இருக்காமா. ஸோ பார்க்கலான்னு சொல்லி ரைட்டு விடுங்க. இப்போ பார்த்தி ப்ரோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கேன்னு மட்டும் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டார். இங்கே பாருங்கள் ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் கேட்டேன் நான், அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அட்வென்ச்சர் கேட்டிங்கல்ல வாங்க அப்படிங்கிறாரு. எங்கே கொண்டு போய் எங்கே முடிய போகுதுன்னு தெரியலைங்க. ரோடெல்லாம் பார்த்தா பூவாக போட்டிருக்காங்க, ஏதோ இதாக இருக்கும் போல், பெரிய கரியாக தான் ஆயிருக்கும் போல். இந்த ஆஃப் ரோடிங்க்கும் நமக்கும் ஏழாம் பொறுத்தங்க. நம்ம எங்கே போனாலும் இது ஒன்று வந்துடும். ஃபேரிங் பைக்கை வச்சு டூரிங் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது ஓட்டும் போது தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. எல்லோரும் சொல்லும்போது நம்ம அப்படியே கெத்தாக சொல்லிடுவோம், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த வண்டி இருக்குது, வேறு வழி இல்லை நமக்கு. அதனால் வந்து கெத்தாக சொல்லிடுவோம், அதெல்லாம் எங்கள் வண்டி எல்லாத்துக்கும் செட் ஆகும், போட்டிடுவோம், அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்னு. ஆனால் ஓட்டும்போது தான் ரிஸ்க்கு, எப்படி சொல்கிறேன்னா ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா தாங்க, நம்ம ரஸ்க்காக பார்த்தோம்னா அடித்து தூக்கிட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், நம்ம போகிறோமோ இல்லையோ நம்ம வண்டி அடித்து தூக்கிட்டு போயிட மாட்டேங்குது. செம்மையாக டவுனில் கீழே போகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரோடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் இருக்கிற பைக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக போகலாம். ஏன்னா மற்ற பைக்குகளில் வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அந்த கல்லுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்கிட்டாக்கி விட்ரும். ஆனால் அந்த ஏபிஎஸ் இருக்கிறனால கொஞ்சம் அந்த பிரேக்கிங் கண்ட்ரோல் அது பார்த்துக்கும். ஸோ தைரியமாக ஓட்டலாம். எங்கே ஹிமாலயன் அதுக்குள்ளே போயிடுச்சு போலையே, எங்கேயே இல்லை, இப்போ தான் போயிட்டு இருக்கேன். சரி வாங்க, அதான் அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் எல்லாம் காட்டலான்னு சொல்லி தானே ஒரு பிளானே பண்ணியிருக்கோம். அதனால் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் தாங்க, இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சும்மா நம்ம வண்டி எடுத்தோம் நேராக சல்லுன்னு போயிட்டு கொடைக்கானல் வந்துட்டோம் அப்படின்ட்டு குணா கேவ் அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு அட்வென்ச்சராக ட்ரை பண்ணோம் அப்படின்னோம்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தாங்க நாங்கள் அப்படி இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். சரி வாங்க, இனி ரோடு பார்த்துக்குங்க, இதுதான் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வரேன்னு நினைக்கிறவங்க இதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்குங்க. ஏதோ வெஹிக்கிள் அங்கே வர மாதிரி சவுண்டு கேட்குது. தலைவர் நிற்கிறாரு, இது பாருங்க எவ்வளோ கீழே இறங்குதுன்னு. இல்லை எதை நம்பி நம்ம போகிறதுனே தெரியல. வண்டிக்கார் என்ன பண்ணுறாரு, ஓ வண்டி ஸ்டக் ஆயிடுச்சுங்க, திருப்ப முடியாமல் நிற்கிறாங்க போல். நம்ம இதில் பார்த்து சூதானமாக இறங்கிக்கணும். பார்த்தீங்களா, திருப்ப முடியல, லோடு ஹெவியாக இருக்கனால ஏதோ கிரானைட் கல் மாதிரி இருக்குது, அதனால் இதில் போக முடியல. ஸோ கொஞ்சம் லோடை வந்து குறைக்கிறக்காக இன்னொரு வண்டியில் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக வண்டி ரிவல்ஸ் ஏறி, ஐ திங்க் ரிவல்ஸ் ஏறி இருக்காதுங்க, நல்லா மேலே ஹைட்டாக இருக்குல்ல. இவங்கெல்லாம் தான் எப்படி ஏற்றுவாங்கன்னு தெரியல. 2 வீலர் வர அளவுக்கு தான் கேப் இருக்குது, 4 வீலர் எப்படி போகணும்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்து ரீச் ஆனாலுமே மணி இப்போ 4 ஆச்சு. ஸோ எந்த பிளேஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. போய் நாங்கள் ரூம் எடுத்து ரூமில் தான் போய் அங்கே தான் ஸ்டே பண்ணணும். ஸோ அதுவும் போரிங்காக தானே இருக்கும். நைட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் அங்கே ரூமுக்குள்ளே 4 செவத்தை பார்த்துட்டு டிவி இருக்கும், அதை போட்டுட்டும் நாங்கள் பேசிட்டும் இருக்கலாம், எடிட்டிங் அதுவும் பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு போரிங் ஆயிரும்லாச்சு. வந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு வைப்பில் குட் வைப்பில் இருக்கும்போதே சும்மா ஏதோ 2-3 பிளேசஸ் பார்த்துட்டோம்னா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெமரபிள் தான். திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் போகையில் பார்த்திங்கன்னா எப்படியும் சண்டேவாக இருக்கட்டும் மண்டேவாக இருக்கட்டும் எப்போனாலும் நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த நைட் டைமில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ போகிற வழியில் இதை பார்த்துட்டு அதான் உண்டு. ஸோ அதுக்காக தாங்க இதை பார்த்துடலான்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த லொக்கேஷன் எங்களுக்கு கரெக்டாக தெரியல, ஸோ அதான் கேட்டு தான் போகிறோம். ஓகே கைஸ், பக்கத்தில் இருக்காமா, அங்கே ஆளுங்களும் இருப்பாங்களா, அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போய் இதான் பார்த்துருவோம். ஐ திங்க் அந்த ஆதி மனிதன் குகை அப்படின்னு சொல்லி இருக்குங்க. குகைன்னா அது எப்படின்னு தெரியல. ஆதி மனிதன்னா நம்மளை மாதிரி அப்போ இருந்த பீப்புள் தானா, இல்லை அந்த குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆளுங்களான்னு தெரியல. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க. என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேண்ணா. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் புதுசாக ட்ராவல் பண்ணுறேன், நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணுங்கள்.
அதை போய் நம்மளும் புதுசாக தெரிஞ்சுக்குவோம். இதில் எல்லாம் மேலே ஏறும்போது தான் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்மால் வந்து பறன்னு பறப்பா அப்படி விறு விறு விறுன்னு டயர் தன்னை பால அது பாட்டுக்கு சுற்றும் ஒரு இடத்துல நின்றுட்டு. ஆனால் ஆக்சுவலாக இதோடவே ரொம்ப மோசமான ரூட்டு அந்த வட்டவாடா அந்த ரூட்டெல்லாம். ஸோ அதுலேயே நம்ம ரைட் பண்ணிட்டு வந்துட்டோம். இது கொஞ்சம் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹாய் கோழி 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 சிக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடு வந்து போயிட்டு இருக்கோம்ல, மெயின் ரோடு இருக்குல்ல, இந்த காட் ரோட்லேருந்து கீழே வந்துட்டு பள்ளத்தில் இறங்குது. ஐ திங்க் இது வந்து இந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் இருக்கும் போல். ஸோ அதனால தான் இந்தளவு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜ். இங்கே தாங்க கீழே இருக்குது. இங்கே தான் பக்கத்தில் இருக்காமா, கை காட்டினாங்க. ஆனால் இது எங்கேயோ பயங்கரமாக கீழே இறங்குதுங்க. ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதும்பாங்க, அந்த மாதிரி விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே கொக்கோ மொக்கோ என்னடா இது, இதை பார்த்தாலே நமக்கு அள்ளுட்டுருது. ஐயா இங்கே தான் இருக்கு. அப்பாடா, நான் கூட கீழே போகணும்னு நினைச்சேன். ஹாய், என்ன பண்ணுறீங்களா? ஸ்கூலா? ஸ்கூல் முடிஞ்சுதா? வீடுங்க கீழேயா? சூப்பராக இருக்கு. கேடிஎம் பிடிச்ச பைக்கா? எடுத்துகிட்டு போய்க்க, வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறியா? கொண்டு போய் வச்சுக்க. நீ இன்னொரு அண்ணா வருவாங்க பாரு, நான் அந்த அண்ணா கூட சேர்ந்து போயிடுறேன் வீட்டுக்கு. இதை வச்சு என்னால் பெட்ரோல் ஊற்ற முடியல, கொண்டு போய் நீயே வச்சுக்கோ. மொபைல் இது என்ன தம்பி இதெல்லாம்? அந்த கல் ஆதி மனிதர்களா? அப்படின்னா அந்த குள்ள மனிதர்கள் குட்டி குட்டியாக இருப்பாங்களா அவங்களா? அவங்க இங்கே தான் இருந்தாங்களா? அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களா பார்த்தது இல்லையா? ஓ, இதெல்லாம் உங்களோட வீடு? அங்கே இருக்க அந்த ஆட்டாங்கல் அமைக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதா? நிஜமாவா இல்லை இவங்க நம்ம ஆளுகெல்லாம் எடுத்து வச்சதா? தெரியாது. முன்னாடி இல்லை, இப்போ தான் இருக்குது அதெல்லாம். அப்போ நம்ம ஆளுக்கு ஏதோ யாரோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க. சரி சரி சரி. கீழே போய் பார்க்கலாம் ப்ரோ, போய் பாருங்கண்ணா. உள்ளே போகலாமா? இப்படியே போட்டு வந்துருங்க. அதெல்லாம் பெருசாக இல்லை, பெரிய வண்டியெல்லாம் போகாது, இல்லை 2 வீலர் தான் போகும். அப்படியே போட்டு வாங்க, 2 நிமிஷம் தானே, கிளம்பிக்கலாம். ஏறுறா ஏறுறா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதான் இந்த வண்டி வச்சுக்க சொல்கிறேன், நான் உங்க கூட வந்துடுறேங்கிறேன். வீட்டுக்கு எடுத்து போங்கடான்னா எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறானுங்க. கீழே தான் இருக்கு. ரேஸுக்கு வேண்டாம், இந்த வண்டி என்னவே இல்லை, ரேஸுக்கு தான் போவீங்களா? கேமரா யூடியூப் சேனலில் வரும், பார்க்குறியா? வேர்ல்ட் ஆஃப் தமிழ்னு சொல்லி யூடியூப் சேனலில் இருக்கும். கைஸ், இதுதான் வந்து அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அவங்களோட ஹோம், இதுதான் அவங்களோட ஹோம் டவுன். முதல்ல அப்படி இருந்த இடமாமா. ஸோ இந்த ஆட்டாங்கல் அம்மிக்கல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இல்லையாமல் இப்போ தான் இருக்குன்னு இது அந்த குட்டி பசங்க தான் சொன்னாங்க. அந்த குட்டி பசங்களே இப்போ தான் பார்த்துருக்காங்களாம். ஸோ அதனால் இது அப்போ இருந்ததுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த கல், இந்த ராக்கு இது மட்டும்தான் வந்துட்டு அப்போ இருந்தது. உள்ளே வந்து சின்ன சின்னதாக வீடுக்கு மாதிரி. நைஸுங்க. கீழே பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து வீடுகள்லாம் இருக்குது. இருங்க முன்னாடி போயிட்டு
அந்த குகை காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு உள்ள. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மவுண்டெயினில் வந்து கீழே ஏதோ பாறை ஃபுல்லாக, அதுலேயே வந்து வீடுகளாட்ட பாருங்களேன் ஒவ்வொரு பிளேஸ் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. கைஸ் இங்கே பாருங்களேன் குகை, ஆனால் அதுக்குள்ளே பேர் நம்ம எதாவது கல்வெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆளுங்க வந்து பேர் எழுதி ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம ஆளுகளோட சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அளவா சொன்ன மாதிரி அப்படியே இருந்திருக்கும் போலங்க. இதுதான் பார்த்தா இருக்கலையே பெருசாக இருக்குது. அப்போ இதுதான் அவங்களோட கூட்டத்தோட தலைவரோட வீடுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தா மொத்தம் 6-7 ரூம் இருக்குது. ஸோ நைஸுங்க, பரவாயில்ல. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். பாய் பாய் பாய். அவன் பாருங்க சேனல் பேர் சொல்லிகிட்டே ஓடிட்டுங்க. குட்டி பசங்க ஸ்கூல் முடித்து இப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. நமக்கு அவங்க சும்மா எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்ககிட்ட பேசிவிட்டு சேனல் பேர் கேட்டாங்க. சேனல் பேர் சொல்லவும் அதை சொல்லிகிட்டே விளையாண்டு ஓடிட்டு இருக்காங்க. வண்டி டயர் ரோல் ஆகும், கீழே தான் ஓடி வந்து தூக்கிடுங்க. அதெல்லாம் விட மாட்டேன். சரி ஓகே ஓகே கைஸ், இந்த இடத்துல இருந்து செமையான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோ ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாய் பாய் பாய். குட்டி பசங்க இந்த இடத்துல வந்து டாட்டா காட்டுறாங்க. நம்மளால் கைவிட்டு ஃப்ரீயாக கூட நிற்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக எப்படி இருக்குது ரோடு. ஹாய் ஜெர்மன் ஷெஃபோர்ட் எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, அழகாக கியூட்டா. ரோடு பாருங்களேன், அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க ரோட்டை. ஏதோ ஒளி வச்சு செதுக்கி எடுத்த மாதிரி இருக்குங்க ரோடு போட்ட மாதிரி இல்லை. யாரப்பா அது? இங்கே பாருங்க, நீ இந்த இதில் வேற ஏற்றணும், இந்த ஸ்ட்ரெச்சில் எப்படி ஏற்ற போகிறோங்கிறதும் தெரியல. நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம், இவனுங்க எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி நம்மளே. அவ்வளோதாங்க, அடாடாடாடாடாடா அவ்வளோதான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே பல்ல காட்டிகிட்டு இருக்குது ரோடு. அப்பா ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோக்கு, வண்டி என்ன ஸ்லிப்பாக்கி விட்ருக்கோம் நம்மளையே. பேலன்ஸ் பண்ணிட்டோம். கல் தாங்க பெருசாக இருக்குது. இந்த கருங்கல் இருக்குல்ல, இந்த ரோடுக்கு யூஸ் பண்ணுற கல்லெல்லாம் வந்துட்டு அப்படியே முழுசாக அப்படியே மேலாப்பில் நிற்கிது. ஸோ சின்ன ஜல்லினா கூட ஸ்கிட் ஆகாது அவ்வளோக்கும். இன்னும் பெரிய கல்லெல்லாம் ஏற்றும்போது இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற கல்லில் ஏற்றும்போது வண்டி அப்படியே மகுட்டி விட்டுருது, அந்த பக்கமாக நவுந்துடுது. ஸோ அப்படி தான் இப்போவும் போச்சு. பட் ஆனால் பேலன்ஸ் பண்ணிட்டேன். சரி நோ இஷ்யூ. ஸோ ஓகே கைஸ், இனி அடுத்த பிளேஸ் நம்ம எங்கே போகிறோம்லாம் தெரியல. வாங்க நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் வருதுன்னு பார்ப்போம். அங்கேருந்து அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு சீக்கிரமாக நேரங்காலமாக போய் கொடைக்கானல் போயிட்டு ரீச் ஆயிடணுங்க. ஏன்னா எப்போ மழை வருன்னே தெரியல, அந்த மாதிரியான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மழையில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் அந்த ரயில் ஏர் வேறு வாங்கவே இல்லை. இன்னும் அது இதான் புலம்பிகிட்டே தான் இருக்கேனோ தவிர அதை வாங்குறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இப்போ வரைக்கும் எடுக்கல. ஏன்னா இன்னும் மழை வரல கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், சாரி கத்திட்டேனா, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி இத்தனை நம்ம ஆஃப் ரோடிங்க இறக்கி ஏற்றி அடிச்சு தூக்குறோம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பைக்கில் வைப்ரேஷன் ஒன்று எடுத்திங்கன்னா வரவே வராதுங்க சுத்தமாக. நம்ம வண்டி எடுத்து டவுட் இருக்கிறவங்க ரைட் பண்ணி பாருங்கள், நம்ம பைக்கில் ஒரு துளி அந்த வைப்ரேஷனே தெரியாது. ஆனால் எத்தனையோ குண்டுங்குழியில் ஏறி இறக்கி ஓட்டிகிட்டு தான் இருக்கும் நம்மளும். சூப்பருங்க, மேனுஃபேக்சரிங் இந்த டைம் அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரே விஷயம். சரி பார்த்தி ப்ரோக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். கைஸ் ரியலாக எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் இது. நானே அதை நோட்டீஸ் பண்ணல. இப்போ நம்ம பார்த்தி ப்ரோக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஸ்பீடோமீட்டரில் கரெக்டாக 30,000 கிலோமீட்டர் ஆயிருக்குங்க. அக்யூரேட்டாக கரெக்டாக 30,000 கிலோமீட்டர் நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆதி மனிதர்கள் குகை அங்கே போகிற ரோடு நேராக மெயின் ரோட்லேயே கரெக்டாக இங்கே வந்துட்டு வண்டி வந்து 30,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. சூப்பருங்க, சூப்பரான ஒரு மெமரபுளான ஒரு பிளேஸ் தான் இது.
இங்கே வந்தது. வாவ், இதை வந்து நம்ம லொக்கேஷனில் பின் பண்ணி வச்சே ஆகணும். பார்த்தி ப்ரோட்டை இதை ஷேர் பண்ணலாம் இருங்க. இங்கே வந்து வண்டி நிறுத்தும் போது தான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை, வண்டி 30,000 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுச்சு கரெக்டாக. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க, வந்துடுறேன், போங்க, வரேன் போங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த லொக்கேஷன் வந்து பின் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதெல்லாமே ஒரு மெமரபிள் மூமெண்ட்டு தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு இது பண்ணும், ஞாபகப்படுத்தும். வாடா பையா 30,000 கிலோமீட்டரை சக்ஸஸாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இது வரைக்கும் ஜம்முன்னு ரீச் பண்ணியிருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப்.